ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோல ஜூலை 3 வீக் மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்கமிங் நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எந்த ரேஞ்சில இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்ட பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நாம ஒரு சில பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ என்ன அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி 3 இண்டெக்ஸ்க்குமே ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருந்தோம். மிட் கேப்க்கான மேஜர் ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நிஃப்டி பொறுத்தவரை நம்ம கொடுத்திருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 24,225லேருந்து 24,300 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ பெர்ஃபெக்ட்டா பார்த்தோம் அப்படின்னா மண்டே மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் கொடுத்திருந்தது. ஓப்பன் கொடுத்திருந்த மார்க்கெட்ட ஃபர்தரா புல்லிஷ் வந்து கொடுத்துட்டு நம்ம ரெசிஸ்டன்ட் ஹிட் ஆனது. அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேல விழுந்திருந்தது. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ஒரு கன்சாலிடேஷன். ஸோ ஒரு சைட்வே மார்க்கெட்டா மட்டும் தான் இந்த வாரம் போயிருந்தது. நம்ம எதிர்பார்த்திருந்த அளவு பெரிய அளவுல பியரிஷ் வரல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கான ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மேஜர் ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோனா மட்டும் தான் இருக்கும். ஸோ மைனர் ஜோன் நானு வீடியோல மென்ஷன் பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னா, மேஜர் ஜோனு அண்ட் மைனர் ஜோன் 2மே நான் இதே வீடியோல குடுத்தேன் அப்படின்னா, கண்டிப்பா பார்க்குறவங்களுக்கு குழப்பமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெலகிராம் சேனல்ல மைனர் ஜோன்க்கான ரெசிஸ்டன்ட் நானு ஷேர் பண்றேன். இந்த வீடியோல மேஜர் ரெசிஸ்டன்ட் லெவல் மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். அதாவது டே டைம் ஃப்ரேம்க்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன். ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனா எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட்ட மட்டும் நானு எல்லா இண்டெக்ஸ்க்குமே மென்ஷன் பண்றேன். ஸோ கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. மைனர் ஜோன் எல்லாமே அதாவது ட்ரேட் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ஒரு இன்ட்ராடேவோ அல்லது பிடிஎஸ்டியோ ட்ரேட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நானு டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். நிஃப்டி பொறுத்தவரை 24,450லேருந்து 510 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான மேஜர் ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த வியூ வந்து குடுத்திருந்தோம். ஜூலை 1 வீக்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பெர்ஃபெக்ட்டா மார்க்கெட் அந்த ரேஞ்ச் தான் ஹிட் ஆனது. அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 660 பாயிண்ட் விழுந்திருந்தது. ஸோ அப்கமிங் டேஸ்லயுமே நமக்கு இதே ஜோன் தான் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோன்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அல்லது மைனர் ரேஞ்ச் ஏதாவது கிரியேட் ஆகுது அப்படின்னா, நானு டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஸோ டெலகிராம் சேனல் இந்த வீக் நானு ரிப்பீட்டடா மென்ஷன் பண்றதுக்கு காரணம் இருக்கு. மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாரியான டைரக்ஷன்ல இல்ல. ஜூலை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 15த் ஆஃப்டர்லேருந்து ஆ மந்த் எண்ட் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, மேஜர் அ நெறைய கம்பெனியோட ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷன் குடுக்க முடியாது. ஸோ அதனால ஒரு ஃப்ளக்சுவேஷன் பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் வாலடைல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, இந்த 15 நாள் நல்லபடியா பண்ணலாம். இல்ல இந்த வாலடைல்ல நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. கொஞ்சம் ரிஸ்க்கா தான் போகும் அப்படின்னா, 15 நாள் அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால பார்த்து ப்ளே பண்ணுங்க. நிஃப்டி பொறுத்தவரை இந்த ரேஞ்ச் வந்து மேஜர் ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோனா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, 57,930க்கு கீழ மண்டே மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் குளோசிங் வைக்குதான்னு பாருங்க. குளோசிங் ஸ்ட்ராங்கா வச்சது அப்படின்ற பட்சத்தில நம்ம பியரிஷ் என்ட்ரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட மென்ஷன் பண்ணியிருந்தோம். நானு லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தப்பவே பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ரைடே குளோசிங் ஒரு ஃபேக் அவுட்டா மட்டும் தான் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ஃபர்தரா பியரிஷ்ல தான் இருக்கும். இதுதான் நமக்கான ஜோன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா மார்க்கெட்ல நடந்தது என்ன அப்படின்னா, இந்த ஜோன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். 57,725ல இருந்து 57,930 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா மேஜர் ஒரு ஜோனா ஆக்ட் ஆகும். அதாவது மேஜர்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனா மார்க்கெட் என்ன நடந்தது அப்படின்னா, ஃப்ரைடே எந்த ரேஞ்சுல ரெசிஸ்ட் ஆக்ட் ஆனதோ, ஃப்ரைடே எந்த ரேஞ்சுல ரெசிஸ்ட் ஆக்ட் ஆனதோ, அதே ரேஞ்ச் தான் பார்த்தோம் அப்படின்னா, ரிப்பீட்டடா இந்த வீக் ஃபுல்லாவே கிரியேட் ஆனது. இந்த வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டில நம்ம குடுத்திருந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்பரா இல்ல. சரிங்களா? கொஞ்சம் வாலடைல் இருந்த மாரியே தான் மார்க்கெட் இருந்துட்டு இருந்தது. அப்கமிங் டேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி இந்த பிரைஸ் ஏரியா இது கிட்டத்தட்ட நாம ஜூன் 2 ஜூன் 3 வீக்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்திருப்போம். 58,727ல இருந்து 58,530 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட மென்ஷன் பண்ணியிருந்தோம். பெர்ஃபெக்ட்டா அந்த ரேஞ்ச் ஹிட் ஆயிட்டு தான் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 2 முறை ஃபாலோ ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் அரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1200 பாயிண்ட். அகைன் பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் அதே ரேஞ்ச் ஒரு ஹிட் ஆனது. அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 1970 பாயிண்ட்.
பாயிண்ட் டவுன் கொடுத்திருந்தது. ஸோ இந்த வீக்குமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த 58,530 இருந்து 58,730 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ரெசிஸ்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது மண்டே ஃபிளாட் ஓப்பன் இருக்கு அப்படின்ற பட்சத்தில, இப்போ நான் இந்த வீடியோல கொடுக்கக்கூடியது எல்லாமே 1 ஹவர் குளோசிங் நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்ல. டே டைம் ஃப்ரேம் குளோசிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிஃப்டிக்குமே நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஒரு ரேஞ்சு. அதுவுமே நீங்க டே டைம் ஃப்ரேம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைனர் ரேஞ்ச போட்டுட்டு குழப்பிக்க வேணாம். மைனர் ரெசிஸ்டன்ட் லெவல் அல்லது சப்போர்ட் ரேஞ்ச் கிரியேட் ஆனது அப்படின்னா, டெலகிராம் சேனல்ல நானும் அப்டேட் பண்றேன். இப்ப வீடியோல கொடுக்கக்கூடியது எல்லாமே டே டைம் ஃப்ரேம்ல மட்டும் தான் நம்ம கேண்டில் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ டே டைம் ஃப்ரேம்ல கேண்டில் ஃபாலோ பண்றோம். ஒரு குளோசிங் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஒரு மைனர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துக்கலாம். ஒரு 30 மினிட்ஸோ அல்லது ஒரு மேக்ஸிமம் 1 ஹவர் வரைக்கும் கூட போலாம். 1 ஹவர் கேண்டில்ல கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு கூட அந்த ட்ரெண்ட வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 58,530லிருந்து 730 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோன். இன்கேஸ் இந்த ஜோன் ஃபெயில் ஆகுது. ஒரு டே டைம் ஃப்ரேம் கேண்டில் வந்து இந்த ஜோனுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான குளோசிங் விக்குது அப்படின்ற பட்சத்தில, நமக்கான நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா, 59,237லிருந்து 59,430 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோனா ஆக்ட் ஆகும். இந்த ரேஞ்சில இருந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே இந்த ஜோன் வந்து நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனு. மார்க்கெட் ஆல்ரெடி ரெசிஸ்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல இருந்து ஃபால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். மண்டே நமக்கு கேப் டவுன் ஓப்பன் வச்சது. ஸோ மண்டே க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வித்தின் ஜோன்லேயே க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ அந்த டைம்லையுமே நான் வீடியோவில் கொடுத்திருந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நான் அகெயின் ஒன்ஸ் வந்து நான் டேக் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபின் நிஃப்டி நமக்கான வித்தின் ரேஞ்சில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. தென் நிஃப்டியுமே ஜோன் ஹிட் ஆயிட்டு அந்த ரேஞ்சில் தான் கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மண்டேவே அப்டேட் பண்ணியிருந்தேன் டெலகிராம் சேனலில். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் குரூப்பில் நானும் ஒரு கொஸ்டினுமே ரைஸ் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டு நம்மளோட மைனர் ரெசிஸ்டன்ட் ஜோனில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக நீங்கள் என்ன டைரக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருந்தோம் அப்படின்னா பியரிஷ். ஸோ நம்ம வீடியோவில் கொடுத்துருந்த வியூவை நீங்கள் பிலீவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரிங்களா? ஸோ கண்டினியூவாக கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது நானும் ரெகுலராக வீடியோவில் ப்ளஸ் வந்து டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டவுன் சைடில் தான் ஃபால் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சில் க்ளோஸ் வச்சிருந்தப்போ நான் டெலகிராம் குரூப்லையுமே இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ட்ரேட் எடுத்திருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மண்டே ஹிட் ஆகும்போது இந்த ரேஞ்சில இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 360 பாயிண்ட் 1.5% 1.25%க்கு மேல ஃபால் கொடுத்திருந்தது. தென் வெட்னஸ்டே பார்த்தோம் அப்படின்னா அகைன் இந்த ஜோன் ஹிட் ஆனது. அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 325 பாயிண்ட் டவுன் கொடுத்திருந்தது. ஸோ ஃபின் நிஃப்டியில அண்ட் நிஃப்டியில இந்த வீக் நாம என்ன வியூ கொடுத்திருந்தோமோ லாஸ்ட் ஃப்ரைடேவே நாம மென்ஷன் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் சாட்டர்டே நம்ம வீடியோ போட்டிருப்போ அப்பவே நம்ம கொடுத்திருந்த வியூ 100% பர்ஃபெக்ட்டா ஃபின் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில ரியாக்ட் ஆயிருந்தது. அப்கமிங் டேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபின் நிஃப்டிக்குமே மேஜர் ஜோன் தான் இந்த வீடியோல நானு கொடுக்குறேன். 27,290ல இருந்து 27,525 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபின் நிஃப்டிக்கான ஃபால் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் மிட் கேப். மிட் கேப்க்கு லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 14,775ல இருந்து 14,935 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பர்ஃபெக்டாக அந்த ஜோன் ஹிட் ஆயிருக்கு. இந்த வீக்லி கேண்டில் க்ளோசிங்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ்ல கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நம்ம மிட் கேப்ல கொடுத்திருந்த ஜோன் எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோனா தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து மிட் கேப்க்கான ஃபால் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோல கொடுக்கக்கூடிய பாயிண்ட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்க யூஸ்ஃபுல்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் மென்ஷன் பண்ணிருங்க. ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நானு மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வீடியோல கொடுக்கக்கூடிய வியூ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா, டெலகிராம் சேனல்ல நானு அப்டேட் பண்ணுவேன். கார்த்திக் ட்ரேட் ஜோன் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த்துக்கான பேட்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. விருப்பம் இருக்கவங்க எனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணலாம். இந்த இடத்துல என்னோட நம்பர் நானு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 15லிருந்து 16 நாள் வந்து நடக்கும். ஈவினிங் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு 9:30, 10 மணி வரைக்கும் கூட கிளாஸ் போகும்.
ஸோ கிளாஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணலாம். தேங்க் யூ. பை.